வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி நம்ம புளியோதரை பொடி தாங்க செய்ய போகிறோம். இந்த புளியோதரை பொடி வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மேலும் பேச்சுலர்ஸ் ரூமில் ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. மேலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த புளியோதரை பொடி பண்ணுறதுக்குங்க 1 கப்பு கடலப்பருப்பு, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/2 கப்பு தனியா அந்த விதத்தில் போடணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 பங்கு கடலைப்பருப்புன்னா 1/2 பங்கு உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தனியா 1/2 பங்கு அதையும் நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ தனியா நல்லா வாசனை வருது. இப்போயும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கணும் அடுப்பை. இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடுச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேங்க. எள்ளு வாசனை பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கலாம். இது எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சவுண்டு வருது பாருங்கள். இது மாதிரி பொரியிற சவுண்டு வரும். பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு செவக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் புளி அளவு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளி பாருங்கள் நல்லா வறுத்துடுச்சு. இதை நான் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் நான். இப்போ உப்பு பத்தலைன்னா கூட சாதத்தில் வடித்து போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். நான் இப்போ தூள் பெருங்காயம் தான், அதை அப்படியே அரைக்கும் போது போட்டுக்கிறேன். இப்போ முதல்ல புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை 3ஐயும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், கடலப்பருப்பு வறுத்தது, தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், எள்ளு, உப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம முதல்லே போட்டு அரைச்சிருக்கலாம். நான் தூள் பெருங்காயத்தூளுங்கிறதுனால இப்போ போடுறேன். மஞ்சத்தூள், இதை அரைச்சிடலாம். பாருங்கள், புளியோதரை பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வாரத்துக்கு 1 முறை தான் எடுப்போம், 2 முறை தான் எடுப்போம். அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் நம்ம 1 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. நம்ம சாதம் வடித்து அதோடு இந்த பவுடரை கலந்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு,
போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நம்ம தாளித்து கொட்டி இதை பவுடரையும் போட்டு அப்படியே கலக்கிக்கணுங்க. அதை நான் மறுபடியும் வீடியோவில் காட்டுறேன், இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.